அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மறைவு சேனல். வீட்லேருந்தே பார்க்கக்கூடிய நல்ல ஒரு தரமான ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு மிஸ்ட்ரி எலிமெண்ட்ஸ் நிறைஞ்ச படங்கள் தான் சொல்லுங்க. எந்த லாங்குவேஜ்னு பரவாயில்லன்னு சொல்கிறவங்களுக்காக இப்போ ஒரு இங்கிலீஷ் சப்டைட்டிலோடு வந்திருக்கிற ஒரு மலையாள படம் தான் ஆனந்த் ஸ்ரீபாலா. இந்த படம் வந்து மலையாளத்தில் வந்திருந்தாலும் நல்லா புரியக்கூடிய அளவில் சப்டைட்டிலோடவே அவைலபிளாக இருக்குது. ப்ரைம் ஓடிடியில், அமேசான் ப்ரைமில் இப்போ அவைலபிளாக இருக்குது. வீட்டிலேருந்தே பார்க்கக்கூடிய அளவில் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஒரு மிஸ்ட்ரி படங்கள், இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படங்கள்லாம் மலையாள பட உலக அடிச்சிக்க முடியாதுன்னு சொல்கிறக்கூடிய அளவில் தரமான படங்கள்லாம் அவங்க வந்து நல்லாவே ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா பண்ணி கொண்டு போவாங்க. ஒரு சின்ன நாட்டை வச்சு நல்லா கொண்டு போகக்கூடிய அளவில் சிறப்பான படங்கள்லாம் அங்கேருந்து வந்திருக்கு. சமீபத்தில் கூட தலவான், கிஷ்கிந்தா காண்டம் இந்த மாதிரியான படங்கள்லாம் கூட பெரும் வெற்றி பெற்றுச்சு. ஸோ அந்த வரிசையில் வந்திருந்த படம் தான் 2024 எண்டில் வந்து இப்போ ஓடிடிலையும் இப்போ ரிலீஸ் ஆகி நல்லா பெரும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வந்த படம் தான் ஆனந்த் ஸ்ரீபாலா. ஸோ இந்த படம் பார்த்துட்டேன். ஸோ அந்த ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து 2017 கொச்சியில் வந்து ஒரு சிஏ ஸ்டூடெண்ட் வந்து மிஸ்ஸிங் கேஸ் வந்து பரபரப்பாச்சு. அவங்க மிஸ்ஸிங்குன்னு சொல்லி அது வந்து ஃபஸ்ட்டு சூசைடுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கு தீர்ப்பு வந்து வேறு மாதிரி வந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி அபிலாஷ் பிள்ளைன்றவர் தான் இந்த கதையை எழுதியிருக்காரு. இந்த படத்தை இயக்குனது வந்து தமிழில் காசின்னு சொல்லி ஒரு பெரும் வெற்றி பெற்ற படத்தை சியான் விக்ரம் அவர்கள் நடித்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற படம். மிகப்பெரிய பல விருதுகள்லாம் பெற்ற படம். அந்த படத்தை இயக்குன மலையாள இயக்குனர் வினயனோட பையன் விஷ்ணு வினய் தான் இந்த படத்தை அறிமுக இயக்குனராக வந்து பண்ணியிருக்காரு. ஸோ புலிக்கு பிறந்தது பூனையாகுமான்ற அளவுக்கு சிறப்பான டைரக்ஷன், நல்லாவே ஒரு ஸ்டோரியை கொண்டு போயிருக்காரு அவர். விஷ்ணு வினய் அறிமுக இயக்குனருக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். ஸோ படத்தில் இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது இந்த ரிவ்யூவில். ஸோ அதனால் ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க இனி படத்தோட விமர்சனத்துக்குள்ளே போகலாம். இந்த ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து மிஸ்ஸிங்னு சொல்லி ஒரு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க. அவங்க ஒரே நைட்டில் வந்து 3 இடத்துல அலைக்கழிக்கப்படுறாங்க. அந்த பெற்றோர் மிஸ்ஸிங் கேஸ் கொடுக்க போன இடத்துல இங்கே போ அங்கே போங்கன்னு சொல்லி அலைக்கழிக்கிறவா ஒரு ஸ்டேஷன், அந்த இது கவர் ஆகிற ஸ்டேஷனுக்கு போய் சொல்கிறாங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த மிஸ்ஸிங் கேஸை வந்து கண்டுபிடிக்கிறது களத்தில் இறங்குறாங்க. அந்த ஸ்டேஷன் எஸ்ஐ களத்தில் இறங்கி அந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அது வந்து சூசைடுன்னு சொல்லி அந்த கேஸை க்ளோஸ் பண்ணி விட்டுறாங்க. அந்த டயத்தில் வந்து மீடியாவில் வந்து அபர்ணா தாஸ் வந்து இந்த குற்றம் நடந்தது என்ன மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் வந்து மலையாளத்தில் பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி அன்சால்வ்டு கேசஸ்ஸு, இந்த மாதிரி கொஞ்சம் டவுட்டாக இருக்க கேசஸ்லாம் வந்து அவங்க ஒரு வாரமும் ஒரு ஒளிபரப்பாகிற மாதிரி எபிசோட்ஸாக பண்ணிட்டு வராங்க. அந்த டீமில் வந்து அபர்ணா தாஸ் வந்து ரிப்போர்ட்டர் மாதிரி ஒரு காம்பேர் மாதிரி இருக்காங்க. அவங்க தான் அந்த இது நடத்திட்டு வராங்க அந்த ஷோவை. ஸோ அதுக்கு கிரியேட்டிவேட் மாதிரின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து ஹெல்ப்புக்கு வந்து அவங்களோட லவ்வராக இருக்க பாய் ஃப்ரெண்டாகவும் லவராகவும் இருக்கிற அர்ஜுன் அசோகனை வந்து அதில் ஜாயின் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அவர் வந்து நல்ல ஒரு டிடெக்டிவ் பிரெயின். அது இல்லாமல் அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே போலீஸ் ஆகணும்னு ஒரு கனவுல இருக்கார். அதனால ஒரு அன்சால்வ்டு கேசஸ்லாம் வந்து ஃபைல் ரெக்கார்ட்லாம் எடுத்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற இன்ஃபார்மர் மாதிரி, டிடெக்டிவ் மாதிரி, ப்ரைவேட் டிடெக்டிவ் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு வர்றாரு. அவருக்கு சின்ன ஒரு சைக்காலஜிக்கல் இஷ்யூ ஒன்று இருக்குது. அதனால அவர் போலீஸில் செலக்ட் ஆகலை. ஸோ போலீஸ்க்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்க மாதிரியான கதைகளத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அது வரைக்கும் டெம்பரரியாக அவரோட வாழ்வாதாரத்துக்காக அவர் தனியாக தான் இருக்கார், அனாதையாக இருக்கார். அப்பாவும் இல்லை, அப்பாவும் 1.5 வயசில் இறந்துருவார். அம்மா வந்து ஸ்ரீபாலா அம்மா கேரக்டரில் வந்து சங்கீதா தான் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் வந்து ஹெட் கான்ஸ்டபிள். அவங்க நீதி நேர்மன்னு பார்த்து ஒரு சின்ன பிரச்சனையில் அவங்க வந்து இறந்துருவாங்க. கொலை செய்யப்பட்டு இறந்துருவாங்க. அந்த அதிர்ச்சியிலேருந்து மீளாமல் அந்த சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்தால் தான் ஒரு போலீஸ் வேலை கிடைக்காம இருக்கும் அர்ஜுன் அசோகனுக்கு. ஸோ அவர் சும்மா இருக்கும்போது இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அந்த லவ்வருக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி அபர்ணா தாஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அந்த காலத்தில் இறங்குறாரு. ஸோ அந்த கேஸ் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து இவரே வந்து இறங்கி இன்வெஸ்டிகேட் பண்ணுற அளவுக்கு இந்த ஒரு பொண்ணோட அப்பா அம்மா வந்து கேட்டுக்கிறாங்க அர்ஜுன் அசோகனை. என் பொண்ணோட கேஸ் வந்து தற்கொலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் தற்கொலையாக இருக்க வாய்ப்பு இல்லை, அது கொலை மாதிரி தெரியுது, எனக்கு டவுட்டாக இருக்குது, நீதி கிடைக்கணும், என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியணும்னு சொல்லி அந்த அந்த பொண்ணு இறந்த பெற்றோரோட லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டோட பெற்றோர் கேட்டுக்கவும் அர்ஜுன் அசோகன் களத்தில் இறங்குறாரு. இவருக்கு வந்து தடையாக வந்து போலீஸ் வந்து இந்த கேஸ் ஏற்கனவே முடிஞ்ச கேஸ் இவர் எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. அப்படின்னும் போது டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து இவருக்கு வந்து ஈகோ கிளாஷ்னால ஷைஜி குரூப் தான் அந்த டிஎஸ்பி அந்த கேஸை திரும்பி ரீஓப்பன் பண்ணுறாரு ப்ரெஷர்னால. இந்த கேஸ் வந்து இவங்க டெலிகாஸ்ட் பண்ண அந்த ப்ரோக்ராம்னால கேஸ் ரீஓப்பன் பண்ணுற அளவுக்கு போயிடுது மக்களோட கொந்தளிப்புனால. ஸோ அந்த கேஸ் வந்து ரீஓப்பன் பண்ணும்போது கவர்மெண்ட் சார்பில் இப்போ மேலதிகாரி மேலதிகாரி மூலயமா அந்த கேஸ் வந்துட்டு டிஎஸ்பி அவரை சைஜி குரூப்புக்கு போகுது. சைஜி குரூப்புக்கு
ஈக்குவலாக வந்து இவரும் வந்து பேரலாக வந்து ப்ரைவேட்டாக வந்து அவரோட வெல்விஷராக போலீஸ் டிபார்ட்மெண்ட் டிசி லெவலில் இருக்கிற சித்திக்கு கூட ஹெல்ப்போட இவரும் ப்ரைவேட் டிடெக்டிவ் வந்து இந்த கேஸில் சேம் டைம் பேரலாக இறங்கவும் சைஜி குரூப்புக்கு வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆகுது. அவர் டிஎஸ்பி லெவலில் இருந்து அவரோட பவர் யூஸ் பண்ணி ஒரு போலீஸில் திரும்ப வர முடியாத மாதிரி பண்ணுற அளவுக்கு நான் வேலையெல்லாம் இறங்குறாரு. ஸோ இப்போ வந்து மர்மம் முடிச்சு அவிக்கிறதுல இவரும் இறங்கி அர்ஜுன் அசோகன் களத்தில் இறங்குறாரு, ப்ரைவேட்டாக இறங்கி அது வந்து சால்வ் பண்ணாரா இல்லையா, திரும்ப ஒரு போலீஸில் சேர்ந்தாரா இல்லையா, இந்த கேஸில் வந்து அது கொலை தற்கொலையான்னு ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்ததுன்னு பரபரப்பான பல முடிச்சுகள்லாம் ட்விஸ்ட்டில் வந்து வெளிப்படுத்தும் கிளைமேக்ஸில். அது ரொம்ப பரபரப்பாக இருக்கும். இப்படி பரபரப்பாக முடியறது தான் பேலன்ஸான மிச்ச கதை. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு விறுவிறுப்பான மலையாள படங்களுக்கே உண்டான அந்த ஒரு விறுவிறுப்பு இந்த படத்துலையும் இருக்குது. மிஸ்ட்ரி எலிமெண்ட்ஸ் நல்லாவே கையாண்டிருக்காரு விஷ்ணு விஜய். நல்ல ஒரு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. சின்ன சின்ன டூல்ஸை வச்சு படத்தை கொண்டு போயிருக்குது. அது இல்லாமல் உடனேட் கான்செப்ட் மாதிரி இவங்க பண்ணியிருப்பாங்களா அவங்க பண்ணியிருப்பாங்களான்னு ஒரு நமக்கே ஒரு டவுட் வர அளவுக்கு கடைசியில் அந்த ரிவீல் ஆகும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்க அளவுக்கு அந்த மிஸ்ட்ரி எலிமெண்ட் ஹோல்ட் பண்ணது படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். படத்தில் அர்ஜுன் அசோகன் ஒரு சிறந்த நடிகர் நம்ம ஏற்கனவே தெரியும். பல படங்களில் நல்ல ஒரு காமெடி ரோல்லாம் பண்ணிட்டு வந்தவர். இந்த படத்தில் சீரியஸ் ரோல் நல்லாவே பண்ணியிருக்காரு. அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸு, அது இல்லாமல் அவங்க அம்மாவோட இறப்பை தாங்கிக்க முடியாமல் அந்த சைக்காலஜிக்கலி அட்டாக் ஆகிறது, அது இல்லாமல் சைஜி குரூப் ஈகோனால இவர் வந்து பாதிக்கப்படுறது, அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் திறம்பட கையாளுறதுன்னு சொல்லி அவரோட ஸ்கோப்பை நல்லாவே பண்ணியிருக்காரு. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவர் நல்லா படத்தை தாங்கி பிடிக்கிறாரு. அவருக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் படத்தில் வந்து இன்னொரு முக்கியமான ரோலில் வந்து சைஜி குரூப்பு அவர் தான் ஈகோ உள்ள அந்த டிஎஸ்பி கேரக்டரில் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஈகோ வந்து இவரால் பாதிக்கப்படுது, போலீஸ் டிபார்ட்மெண்ட் பேரை கெடுக்கிறான்னு சொல்லி இவரை வந்து டவுன் பண்ணுறதுக்கு என்னென்ன வேலைலாம் பண்ணுறாரோ அதெல்லாம் பண்ணி அவரும் நல்ல நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. அது இல்லாமல் சப்போர்ட்டிங் ரோலில் வந்து சித்திக் நல்லா ஸ்கோர் பண்ணுறாரு. அது இல்லாமல் படத்தில் வந்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு சங்கீதா பூவேவனுக்காக படத்தில் அவங்க சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்து பூவேவனுக்காக வரைக்கும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகி கொஞ்சம் இடைவெளி விட்டு நடிக்காமல் இருந்தாங்க. இந்த படத்தில் திரும்ப நல்ல ஒரு பேக் டு ஃபார்ம் சொல்கிறக்கூடிய இடத்துல நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க ரோல் சின்ன ரோல் தான் இருந்தாலும் நல்ல சப்போர்ட்டிவ் ரோல் நல்லாவே பண்ணியிருக்காங்க. சங்கீதா அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் படத்தில் வந்து ஏகப்பட்ட நடிகர் பட்டாளமும் நடிச்சிருக்கு. அபர்ணா தாஸ், அப்புறம் மாளவிகா, மனோஜ், அஜய் வர்கீஸு, அப்படியே நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாமே அவங்களோட நடிப்பை சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்காங்க. ரஞ்சின் ராஜ் வந்து மியூசிக் வந்து நல்லாவே எலிவேட் பண்ணியிருக்கு. பிஜிஎம்மும் பாட்டும் நல்லாவே இருக்குது படத்தில். அந்த படத்தில் உள்ள மிஸ்ட்ரி எலிமெண்ட்ஸ் நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. கேமரா ஒர்க்கும் நல்லாவே இருக்குது. படம் டெக்னிக்கலி சவுண்டாக இருக்குது. எந்த இடத்துலையும் வந்து போர் அடிக்காமல் லாங் ஷாட் எல்லாமே நல்லாவே கொண்டு போயிருக்கு. அவருக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். படம் மைனஸே இல்லைன்னா சில விஷயங்கள் எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகல. அது என்னன்னா அந்த அர்ஜுன் அசோகனோட அம்மா கேரக்டரில் வர சங்கீதாவுக்கும் அர்ஜுன் அசோகனுக்கும் உள்ள பாண்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வெளிப்படுத்தியிருக்கலாம். அது இல்லாமல் ஒரு கொஞ்சம் லேகிங் தெரியுது செகண்ட் ஹாஃபில். ஒரு 20 நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது இல்லாமல் இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக கையாண்டிருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. ஏன்னா அது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது இன்வெஸ்டிகேஷன். கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலிங் வச்சாங்களோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா உடனே கான்செப்ட் மாதிரி நம்ம மூளைக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு இருக்குது. கடைசியில் இந்த கிளைமேக்ஸில் இந்த கொலையாளி யாருன்னு சொல்லி தெரிய வரும்போது அந்த ட்விஸ்ட் வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் வித்தியாசமாகவும் இருக்குது. மலையாள படங்களுக்கே உண்டான அந்த ஒரு மிஸ்ட்ரி எலிமெண்ட்ஸை ஹோல்ட் பண்ணி கடைசியில் ரிவீல் பண்ணுறது நல்லாவே இருக்குது. படம் எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் போகுது. படத்தில் வைலன்ஸுக்கான காட்சிகள் நிறைய வைக்க ஸ்கோப் இருந்தால் அதை தவிர்த்துறது நல்லாவே இருக்குது படம். எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அந்த கேரக்டர் எஸ்டாப்ளிஷன், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன்லாம் விறுவிறுப்பாக கொண்டு போயிட்டாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னா ஒரு யூஎஸ் சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால 16+ இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம் தான். இப்போ பிரைம் ஓடிடியில், அமேசான் பிரைம் ஓடிடியில் இந்த படம் வந்து இப்போ ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. மலையாளத்தில் தான் இப்போ ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. இங்கிலீஷ் சப்டைட்டிலும் நல்லாவே புரியும். ஸோ இதான் இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ. ஸோ நம்ம சைட்லேருந்து வெரிடிக்ட் வந்து இந்த படம் கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு தரமான ஒரு மலையாள மிஸ்ட்ரி எலிமெண்ட் நிறைஞ்ச படம். ஸோ இந்த ரிவ்யூவில் எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். மற்றொரு ரிவ்யூ அல்லது அப்டேட்டில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். வேறொரு திரை விமர்சனம் இல்லை முன்னோட சந்திப்போம், ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.